வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய கார்த்திகை தீப நல்ல தினத்திலே நாம் ஜோதி ஏற்றக்கூடிய நல்ல தினத்திலே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று கூறிய மகானையும் நம்முடைய வேதாத்திரி மகரிஷியும் சிந்திக்கவிருக்கிறோம். வள்ளலார் மிஸ்ஸஸ் வேதாத்திரியார் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். மகரிஷி அவர்கள் எல்லா மகான்களோடையும் ஒத்து போவாங்க. எல்லா மகான்களுடைய கருத்துக்கள், அதோடைய சாராம்சம், எசன்ஸ் எல்லாமே மகரிஷி கிட்ட வந்து முடியும். அது சித்தர்கள் மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்துல இருந்த மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், சித்தர்களிலே வித்தியாசமான சித்தரான பட்டினத்தார், அப்புறம் சமீபத்தில் வாழ்ந்த வள்ளலார், தாய் மாணவர் உட்பட எல்லா மகான்களும் மகரிஷி கிட்ட வந்து முடிவாங்க. மகரிஷி அவர்கள்கிட்ட இருந்துதான் இப்படி ஒரு இயக்கமாக உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கமாக மாறி இன்று பரவி கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ராமலிங்க வள்ளலார் அப்படிங்கிற மகானை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். அவரை பற்றி சிந்திப்பதற்கு முன்னாடி மகரிஷி இப்படி ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு இப்படி பரப்புனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்ப சொன்னோம். அது ஏன் அப்படி சொன்னோம்னா, மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க, சித்தர்கள் அனைவரும் அவங்க எல்லாம் தவம் செய்தாங்க, காயகல்பம் செய்தார்கள், பயிற்சிகள் எல்லாம் செய்தார்கள். ஆனா சித்தர்கள் யாருமே இத ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதில் தோல்விதான் கண்டார்கள். எந்த சித்தரும் ஒரு மக்கள் இயக்கமாக இந்த யோகாவை மாற்றவே இல்லை. ஒரே ஒரு சித்தர் தான் முயற்சி செய்தார். அவர் தான் ராமலிங்க வள்ளலார். அவர் தான் சத்திய ஞான சபை அப்படிங்கிற பெயர்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு சன்மார்க்க சங்கம் எல்லாம் நம்ம இப்படி உலக சமுதாய சேவா சங்கம் வச்சிருக்கோமோ, அவரு அதே போல சத்திய ஞான சபை, சன்மார்க்க சங்கம் அப்படின்லாம் வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுவுமே பாதியிலேயே நின்று போய்விட்டது. அவரால் பல விதமான இடையூறுகள் வந்ததுனால முடிக்க முடியவில்லை. அதன் பிறகு என்னுடைய எளிய உடலை ஆட்கொண்டே அவர் முடித்தார் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த சித்தரும் யோகாவை ஒரு ஆன்மீகத்தை இயக்கமாக மாற்ற ஆரம்பிக்கணுங்கிற முயற்சி எடுக்கல. காரணம் அந்த கால மக்களுடைய சூழ்நிலை. ஆனா வள்ளலார் ஒருத்தர் மட்டும்தான் துணிஞ்சு அந்த முயற்சியை செய்தார். ஆனா பாதில் நின்று விட்டது. அது மகரிஷி மூலமாக இன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க ஆழியார்ல நம்ம ஓம்கார மண்டபம் பார்த்திருப்போம். ஓம்கார மண்டபத்துல உள்ள அந்த தாமரையை சுத்தி ஒரு 5-6 கவிகள் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுல ஆழியார் அறிவித்திருக்கோயில் பத்தியே ஒரு கவியை மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரு வரி இருக்கும், அதாவது அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க, அமைதியை ஆனந்தம் தரும் ஆனந்த நிலையும் அப்படின்னு வரும். அந்த கவியில அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க அப்படிங்கிற வரிய இந்த மகானை பற்றி அந்த வளாகத்துடைய உள்ள கவியில நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மகரிஷி முதலிடம் கொடுத்த ஒரு மகான். அதே போல ஆழியாருடைய கேம்பஸ்லயும் வள்ளலாருடைய சிலையை நம்ம பார்க்க முடியும். இப்பேற்பட்ட இந்த மகானை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் செய்துவிட்டு அதன் பிறகு மகரிஷியோட கருத்துக்கள்ல இப்படி எல்லாம் வள்ளலார் அவர்கள் மேட்ச் ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் விரிவா பார்க்க போறோம். 1 மணி நேரத்துல விரிவாலாம் பார்க்க முடியாது. அதனால சுருக்கமாக ஒரு 4-5 கவிதைகள் பிளஸ் அவருடைய வரலாறு சம்பவங்கள் எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே பார்க்கலாம். ஏன்னா ஞானிகள் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் கடல் போன்றவர்கள். கடல்ல நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுக்க முடியும் 1 மணி நேரத்துல. அதை மட்டும் நம்ம சிறப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். மகானுடைய பெயர் வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி உண்மையான பெயர் பெற்றோர் வைத்த பெயர் ராமலிங்கம், அவ்வளவுதான். இந்த மகான் பிறந்தது 1823ஆம் ஆண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மகரிஷி பிறந்தது பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுன்னு வரும். வள்ளலார் பிறந்தது 19ஆம் நூற்றாண்டு. அதாவது 1801 எப்ப வருதோ அதுல இருந்து அது 19ஆம் நூற்றாண்டு வரும். அந்த வகையில் 1823ங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல பிறந்த ஒரு மகான். இவர் வாழ்ந்த காலம் வெறும் 51 வயசு தான் இவருக்கு.
மகரிஷியுடைய குரு அப்படிங்கறதுனால இந்த தாயுமானவர் மகரிஷியுடைய குரு வணக்க பாடல நம்ம பார்த்திருப்போம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அப்புறம் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று அந்த வள்ளுவரை பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அப்படின்லாம். மகரிஷியுடைய குரு என்பதனால இவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்த பெரியவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. முதல் குருவாக சொன்ன அந்த தாயுமானவர் பாத்தீங்கன்னா வெறும் 37 வயது மட்டுமே வாழ்ந்த ஒரு இளைஞர். 37 வயது இளைஞர் தான் மகிழ்ச்சிய குரு. அதுக்கடுத்து இந்த வள்ளலார் வெறும் 51 வயசு மட்டும்தான் வாழ்ந்தவர். 1823 பிறந்து 1874 மறைந்த மகான். இவர் பிறந்தது கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் பக்கத்துல மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்க பிள்ளை மரபிலே பிறந்த ஒரு மகான். இவருடைய பெற்றோருக்கு 5வது பிள்ளையாக இவர் பிறக்கிறார். மகரிஷிக்கும் இவருக்கும் ஒரு அடிப்படை ஒற்றுமை என்னன்னு பார்த்தா, வள்ளலாருடைய அம்மா பெயரும் மகரிஷியுடைய அம்மா பெயரும் ஒண்ணுதான். வள்ளலாருடைய தாயார் பெயர் சென்னம்மாள், மகரிஷியுடைய தாயார் பெயரும் அதே தான், சென்னம்மாள் அப்படின்னு. மகரிஷி 8வது பிள்ளையாக பிறந்தார், இவர் 5வது பிள்ளையாக பிறந்தார். ஸோ அம்மாவுடைய பெயர் ஒன்று. அப்புறம் இன்னொரு ஒரு ஒற்றுமை என்னன்னா, நம்ம மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கத்துல நம்ம படிச்சிருப்போம். அதாவது மகரிஷி பிறந்து 1 நாளோ 2 நாளோ ஆகுது. அப்போ ஒரு மகான் கூடுவாஞ்சேரிக்கு வர்றாரு. கூடுவாஞ்சேரிக்கு வந்து அந்த வீட்டு திண்ணையில அமர்றாரு. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததை சொல்றாங்க. அத அந்த ஞானி அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அந்த இரவு அந்த கூடுவாஞ்சேரியில மகரிஷியுடைய வீட்டுல அவர் தங்குறாரு. தங்கி அந்த பிள்ளைக்கு நீங்க வேதாத்திரின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரோ ஒரு மகான் வந்து தங்கி அந்த பேர் வைங்கன்னு சொல்லிட்டு அந்த இரவு தங்குறாரு. மறுநாள் காலையில பார்க்கும்போது அவர் அந்த திண்ணையில அவங்க வீட்டுல இல்ல. சரி, ஒரு மகான் வந்து சொன்னதுனால இது தெய்வாதீனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மகரிஷியுடைய பெற்றோர்களும் வேதாத்திரி அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பெயரே ரொம்ப விசித்திரமான ஒரு பெயர். அதனால யாரும் சாதாரண மக்கள் இதை வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதாத்திரினா என்ன? வேதம் பிளஸ் அத்திரி. வேதம்னா மறை, அது ஞானம், மறை நூல், ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் போன்றது. அது சுருக்கமான வேதம்னு அறிவுங்கிற பொருளும் உண்டு. அப்போ அத்திரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். அறிவு மலை அல்லது ஞான மலை அல்லது வேத மலை அப்படிங்கிறதா வேதாத்திரிங்கிற பெயருக்கு விளக்கம். மகரிஷி பிறந்த பிறகு ஒரு மகான் வந்து இந்த பேரை வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதே போன்ற ஒரு சம்பவம் வள்ளலாருடைய வாழ்க்கையில அவர் பிறப்பதற்கு முன்பே நடக்குது. மொத்தத்துல இங்க ஒரு மகான் வர்றாரு, அங்க ஒரு மகான் வர்றாரு. வள்ளலாருடைய அம்மா சின்னம்மாள் அவர்கள் ஒரு நாள் வீட்டுல இருக்கும் பொழுது தந்தை வீட்டுல இல்ல. அப்போ இவனுங்க 4 பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு மகான் வந்து உணவு கேட்டு வர்றாரு. அவங்கள நல்லா உபசரிக்கிறாங்க வள்ளலாருடைய தாயாரான சின்னம்மாள் அவர்கள். உபசரித்து விட்டு உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் மிகப்பெரிய ஒரு மகானாக வருவான் அப்படின்னு. அப்போ சின்னம்மாள் சொல்றாங்க, எங்களுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைகள் இருக்குமா? இருக்கு ஐயா அப்படிங்கிறாங்க. இல்ல, உங்களுக்கு இறைவனுடைய அருளால 5வதாக ஒரு மகன் பிறப்பான் சொல்லிவிட்டு செல்கிறார். அவர் சொன்னது போலவே ஒரு மகான் பிறக்கிறார். அவர் தான் நம்முடைய வள்ளலார். 5வது பிள்ளையாக பிறக்கிறார். சரி, இப்ப இந்த வள்ளலார் பிறந்து வளர்றாரு. இவர் 6 மாசம், இவர் பிறந்த 6 மாத கை குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய அப்பா இறந்து விடுகிறார். அவங்க அம்மா வந்து 4-5 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு சென்னையில தான் வர்றாங்க. சென்னையில திருவொற்றியூர்ல தான் வாழ்றாங்க. திருவொற்றியூர், அங்க 7 கிணறு போன்ற பகுதிகள்ல இருக்கிறாங்க. இந்த 7 கிணறு பகுதியில வீராசாமி தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனா இப்பயும் வள்ளலார் வாழ்ந்த வீட்டை நம்ம பார்க்கலாம். இந்த சென்னையில திருவொற்றியூர்ல வாழ்ந்த பொழுதுதான் வள்ளலார் கண்ணாடி, சிறு வயதிலே கண்ணாடி தவம் செய்றார். இன்றைக்கு நாம எல்லாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படின்னு சொல்லி கண்ணாடி தவம் செய்யறோம்னா அதற்கு காரணம் இந்த மகான் தான். மகரிஷி அவர்கள் வள்ளலாருடைய உயிர்கலப்பு ஏற்பட்ட பிறகு கண்டுபிடித்த ஒரு தவம் தான் இந்த கண்ணாடி தவம். அந்த கண்ணாடி தவத்தை வள்ளலார் செய்து பழகியது, அதுல முருகன் தரிசனம் எல்லாம் பார்த்தது, அது எல்லாமே சென்னையில தான். சென்னையிலுக்கு அப்படி ஒரு இந்த மகான் வாழ்ந்த ஒரு சிறப்பு உண்டு. அதனால்தான் வள்ளலார் இந்த சென்னையை பத்தி சொல்லும் பொழுது, நம்ம இப்பெல்லாம் சிங்கார சென்னை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம், அரசாங்கம் சொல்லும். ஆனா வள்ளலார் சென்னையை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தர்மமிகு சென்னை அப்படின்னு, தர்மமிகு சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தர்மம் எல்லாம் நிறைஞ்சு இருந்திருக்கு போல ஒரு காலத்துல. அப்பேற்பட்ட
இந்த ஊர்ல அவர் வாழ்ந்து இந்த ஊர்ல வாழ்ந்த பொழுதுதான் அவருடைய இளமை காலத்துல பெரும்பகுதி சென்னையில தான், திருவொற்றியூர்ல இந்த வீராசாமி தெரு இந்த போன்ற பகுதிகளில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்த காலத்துல பலவிதமான ஆன்மீக அனுபவங்கள், இவரால மக்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இதெல்லாம் கிடைத்து அதன் பிறகு இவருடைய புகழ் உலகம் புற பரவுது. அதன் பிறகு 1874ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்துல வடலூர் பக்கத்துல மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சித்தி வளாகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு இடம் அமைத்து அங்க அவர் சமாதி ஆகிறாங்க. இப்போ நீங்க ஒரு முக்கியமான போட்டோவை பாக்குறீங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்துல ஒரு கண்ணாடி தெரியும். இதுதான் நம்முடைய ராமலிங்க வள்ளலார் கண்ணாடி தவம் செய்த கண்ணாடி. இந்த படத்தை அப்படியே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயே வரும். வள்ளலார் முருகனை தரிசித்த கண்ணாடி அப்படின்னு போட்டிருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ராமலிங்க வள்ளலார் சுமார் 10 வயது அல்லது 12 வயது இருக்கும் பொழுது கண்ணாடி பயிற்சி செய்கிறார். அப்போ அவர் அது எந்த வருஷமா இருக்கும்? 1823ல பிறக்கிறார். அப்போ 33 அல்லது 1835ஆம் வருஷம் வச்சு. அப்ப இன்றிலிருந்து சுமார் ஒரு 185 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்துல பிறந்த வள்ளலார் தருமமிகு சென்னைக்கு வந்து திருவொற்றியூர்ல தங்கி கண்ணாடி பயிற்சி செய்யறார். அந்த கண்ணாடி தவம் செய்யும் பொழுது அவருக்கு முருகன் காட்சி அளித்தது தனி கதை. அந்த புனிதமான கண்ணாடி இன்றும் சுமார் 200 ஆண்டுகளாக எந்தவித சேதாரம் இன்றி நம்முடைய சென்னையில தான் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. இதை சென்னையில வாழக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இடத்த போய் இந்த கண்ணாடியில நம்முடைய உருவத்தை பார்த்து நாம் ஒரு அகமகிழ்வு கொள்வோம். ஏன்னா இந்த கண்ணாடியை தான் வள்ளலாருடைய உருவத்தை வாங்கி பதிவு செய்துள்ள ஒரு காந்த கண்ணாடி. அதுல நம்முடைய உருவமும் நம்ம நேரா நின்று கூட அங்க பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொள்வோம். இந்த கண்ணாடி வைத்திருக்கிற இடமும் வள்ளலார் தங்கிய ஒரு பேரு பெற்றது திருவொற்றியூர்ல. அந்த இடத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா வள்ளலார் மடாலயம் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு மகிழ்ச்சியுடைய கவிகளுக்கு போக போறோம். இதுதான் அந்த இடம். சென்னை திருவொற்றியூர்ல ராமலிங்க சுவாமிகள் மடாலயம். இந்த இடம் எங்க இருக்குன்னா பட்டினத்தார் கோவில் தெரு அப்படின்னு இருக்கு. திருவொற்றியூர்ல முக்கியமான இடங்கள் பட்டினத்தார் கோவில், அப்புறம் வடிவுடையம்மன் சிவாலயம் இருக்கும். இந்த 2 கோவிலும் 2 இடங்களுக்கு நடுவுல ஒரு தெரு போகும். அந்த தெருவுக்கு பேரே பட்டினத்தார் கோவில் தெரு. அந்த தெருவுல இந்த மடம் இருக்கும். இந்த மடத்துக்குள்ளதான் பத்திரமாக இன்றும் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆழியாறுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுமார் 10 லட்சம் பேர் நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுத்திருக்கிறோம். அன்பர்கள் பல பேருடைய வீடுகள்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான கண்ணாடிகள் இருக்குன்னா அந்த கண்ணாடி எல்லாம் ஆரம்பிச்சது அடைய மூல கண்ணாடி, அடைய பத்திரத்திலே மூலப்பத்திரம் சொல்லும் இல்லையா, அது மாதிரி மூல கண்ணாடி இந்த வள்ளலாருடைய இந்த கண்ணாடி தான். இதை நம்ம வாய்ப்பு இருந்தா தரிசிக்கலாம். வள்ளலாருடைய நினைவை போற்றிதான் மகரிஷி அவர்கள் ஆழியாறுல இந்த சிலையை ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு பில்டிங்கும் இருக்காது. அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்திலேயே மகரிஷி அவர்கள் ஓம்கார மண்டபம் கட்டுவதற்கு முன்பே அவர் சிறிய குடில் அமைத்து தங்கியிருந்தார். அந்த சூழ்நிலையிலுமே முதல்ல வள்ளலாருக்கு சிலையை அமைத்துதான் இத சிறப்பு செய்தார்கள். அந்த படத்தை அந்த சிலையை திறந்து வச்சது கூட பாத்தீங்கன்னா லெப்ட்ல அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, ஒரு துறவி. அவர் தான் ஊரன் அடிகளார் அப்படின்னு. அவர் தான் இந்த வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்துக்கு தலைவராக இருந்தாங்க பல காலம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மகானை பற்றியும் நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சியை பற்றியும் நம்ம இப்ப ஒப்பிட்டு சிந்திக்கவிருக்கிறோம். எந்த ஒரு மகானை பற்றி பேசினாலும் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஆனா வள்ளலார் அப்படிங்கிறது நம்முடைய மகிழ்ச்சிக்கு மிகவும் நெருங்கிய மகான் அப்படிங்கிறதுனால இவரை பற்றி என்னதான் சுருக்கமா பேசினாலும் அது இருந்து கொண்டேதான் போகுது. அதனால காலம் கருதி நான் சுருக்கமாவே அதை நிறைவு செய்கிறேன். இப்போ வள்ளலாரை பற்றி நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய தாரக மந்திரமான இந்த வரிகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம மகரிஷியுடைய மகா மந்திரம் என்ன? வேதாத்திரி மகரிஷியுடைய மகா மந்திரம் என்ன? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுதான் மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நாம சொல்லும் பொழுது இன்னும் சேர்ந்து குரு வாழ்க, குருவே துணை, இதையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். மகரிஷி நமக்கு சொன்னது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி, ஆனா வள்ளலாருடைய தாரக மந்திரம் அதுதான் நீங்க இப்ப படத்துல பாக்குறது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இதுதான் அவருடைய தாரக மந்திரம்.
இப்பொழுதும் நிறைய இடங்கள்ல வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ பார்க்க முடியும். சென்னையிலே பல இடங்கள்ல வள்ளலார் சபை அப்படின்னு நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வள்ளலார் சபைக்கு நான் அடிக்கடி போவது உண்டு. எல்லா இடத்துலயும் ஒரு ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். அது கடலூர் மாவட்டத்துல அந்த வடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க சங்கத்துல இருந்து வள்ளலார் ஏற்றி வைத்த அணையாத ஜோதி அப்படின்னு இருக்கு. அவர் கையால ஏற்றி வைத்தது இன்றைக்கு வரைக்கும் அணையாம வச்சிருக்காங்க. அதுல இருந்து காப்பி எடுத்துதான் எல்லா சபையிலும் வைப்பாங்க. இவருடைய மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது. அப்போ நம்ம வேதாத்திரி மகரிஷியுடைய ஃபாலோயர்ஸான நமக்கும் வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, மகரிஷி நமக்கு சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இறைவன் இருளானவன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அப்பால் செல்லுகிறோம், சுத்த வெளி மெய்ப்பொருள் அப்படின்னு தான் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம துரியாதீத தவம் செஞ்சோம், அப்படிதான் நம்ம செஞ்சோம். ஒரு இருட்டுலதான் போய் சுத்த வெளி அப்படின்னு தவம் செஞ்சோம். ஆனா வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாரே, அவர் அருட்பெருஞ்சோதி தெய்வம்னு சொல்லியிருக்கிறாரே. வடலூர் போனா இப்பயும் ஜோதிக்கு தான் தீபாராதனை காமிப்பாங்க. ஒரு பெரிய ஜோதி இருக்கும், அதுக்கு 7 திரைகளை நீக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுதான் மகா ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அந்த 7 ஜோதி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படின்ட்டு துரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை தான் 7 திரைகளாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப விஷயம் என்ன, மகரிஷிட்ட கேக்குறாங்க. அதாவது மகரிஷி அந்த காலத்துல கூடுவாஞ்சேரியில நம்முடைய சங்கத்தை ஆரம்பிச்சு பல ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கிளைகளை ஏற்படுத்துறாங்க. அப்படி கிளைகளை ஏற்படுத்தி அப்படி பரப்பி கொண்டு இருக்கும் பொழுது வடலூருக்கு போறாங்க. இந்த சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற இந்த வடலூருக்கு அங்க போனீங்கன்னா வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்முடைய மன்றம் உண்டு. நம்முடைய மனவளக்கலை மன்றம் என்று வடலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அப்படின்னு உண்டு. நான் போயிருக்கிறேன். அந்த வடலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைய நம்ம மகரிஷி தான் ஆரம்பித்து வைத்தார். இன்னும் அந்த ஊர்ல இன்னும் அறிவுத்திருக்கோயில் கட்டல பொருளாதாரத்தின் காரணமாக. ஆனா இந்த அறக்கட்டளையை மகரிஷியே ஆரம்பிச்சு வச்சாங்க. அதற்கு காரணம் வள்ளலாருடைய அவர் வாழ்ந்து சிறப்பு பெற்ற ஒரு இடம்ங்கிறனால. அப்போ மகரிஷி அங்க உரையாற்றுறாங்க. அந்த உரையில மகரிஷி சொல்றாங்க, வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம சுத்தவெளிதான் தெய்வம் அப்படின்னு சொல்றோமே அப்படின்ட்டு நீங்க ஒன்னும் நினைக்க வேணாம். அவர் சொன்னதைத்தான் நாம இப்படி தெளிவாக சொல்றோம் அப்படின்னாங்க. அது என்னன்னா, அருட்பெருஞ்சோதினா வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அருட்பேர் ஆற்றல்ங்கிறோம். அப்ப அருட்பெரும் ஜோதி, அருள்னா என்ன தெரியும், பெரும்னா பெரிய. ஜோதி அப்படிங்கிறது உண்மையாகவே ஜோதியை குறிப்பது அல்ல, நெருப்பை குறிப்பது அல்ல. ஜோதினா விளக்கு. விளக்குங்கிற வார்த்தை எதுல இருந்து வருது, விளக்கம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. இப்போ நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, இப்ப நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். விளக்கு ஏற்றி வச்ச உடனே என்ன ஆகுது, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருள்களும் நமக்கு விளக்கம் ஆகுது. அப்போ விளக்கம் செய்வதனால அந்த தீபத்துக்கு பெயர் என்ன, விளக்கு. அப்போ விளக்கம்ங்கிறது அறிவு தானே, அறிவின் தெளிவு தானே விளக்கம். ஞானம்ங்கிறது என்ன, அறிவின் தெளிவு, அறிவு மூலமை, அது முக்தின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ விளக்கு அப்படிங்கிற வார்த்தை விளக்கம்ங்கிற வார்த்தையோடு தொடர்புடையது. அப்போ எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ, எங்கெல்லாம் ஜோதி இருக்கோ, அது என்ன பண்ணும், உள்ளதை உள்ளபடி தெளிவாக விளக்கி காமிக்கும் இல்லையா. அப்போ வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்வது இந்த இடத்துல அறிவை குறிக்கிறது, இறைவனுடைய பேரறிவை குறிக்கிறது. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு தீப விளக்கு நம்ம வீட்டுல உள்ள பொருளை மட்டும்தான் விளக்கமா காமிக்கும். ஆனா சூரியன் என்ன பண்ணுது, இந்த உலகத்திற்கே அது வெளிச்சமாக்கி எல்லாவற்றையும் விளக்கமாக்குது. இது போல இறைவன் அருட்பெருஞ்சோதியாக, இதை நம்ம புரியும்படியாக மனவளக்கலையில புரியும்படியாக சொல்வதாக இருந்தால், வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு 4 மாதிரி சொல்லுவாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வம். இதுல அருட்பெருஞ்சோதி அப்படின்னு மகரிஷி அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு சொல்றத வள்ளலார் அருட்பெரும் பேரறிவு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஜோதினா விளக்கம், விளக்கம்ங்கிறது அறிவு, அறிவை குறிக்கிறது. அப்போ
சுத்தவெளியுடைய 4 தன்மைகள்ல ஒரு தன்மையை வள்ளலாரும் மற்றொரு தன்மையை மகரிஷியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏன் இவரு வள்ளலாரும் அந்த காலத்திலேயே ஆற்றல்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இந்த இடத்துலதான் நம்ம புரிந்து கொள்ளணும். மக்களுடைய பண்பாடு, அறிவியல், கலாச்சாரம், அவங்களுடைய அறிவு நிலை போன்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் மகான்கள் சிந்திப்பாங்க, அவங்களுக்கு பயிற்றுவிப்பாங்க. இவர் சுத்தவெளிதான் தெய்வம்னு ராமலிங்க வள்ளலார் உணர்ந்த மகான் தான். ஆனா மக்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அருவுருவமாக ஜோதியை காமிச்சு ஜோதி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையாக அவர் ஜோதின்னு சொன்னது பேரறிவு, அருட்பெரும் பேரறிவு அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அடுத்து, இந்த வள்ளலார் சிறு வயதுல சென்னை திருவொற்றியூர்ல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கவிருக்கிறோம் இப்போ. இது ஒரு டெக்ஸ்டாகவே இப்ப நீங்க பார்க்கலாம். ராமலிங்க வள்ளலார் சின்ன வயசுலயே ஒரு பெரிய மகானாக வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். வள்ளலாருடைய வரலாறு கேள்விப்பட்ட பலருக்கும் இந்த தோபா சுவாமிகள் அப்படிங்கிறவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவர் அப்போ ஓரளவு 10-12 வயசுலயே கோவில்ல சொற்பொழிவு எல்லாம் ஆற்றி அந்த சொற்பொழிவுனால ஃபேமஸ் ஆகி இவரோட பல பேர் எப்பயுமே கூடவே இருப்பாங்க. அப்ப அன்பர்களோட ஒரு தெரு வழியா போறாரு திருவொற்றியூர்ல. அப்போ அந்த அன்பர்கள் தடுக்கிறாங்க, இந்த வழியா நம்ம போக வேணாம், வேற பாதையில போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வள்ளலார் கேட்கறாங்க ஏன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு நிர்வாண துறவி இங்க இருக்கிறாரு, அவர் இங்க இந்த வழியா போறவங்களால இந்த ஆடு போகுது, இந்த மாடு போகுது, நாய் போகுது, நரி போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தையும் பார்த்து கேவலப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு. அதனால நம்ம போனோம்னா நம்ம உங்களை ஏதாவது சொல்லிடுவாரு, வேண்டாம், அது எங்களுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல வாங்க அப்படின்னு வள்ளலார் அவங்களோட போறாரு. அது வரைக்கும் எல்லாரையும் நாய் போகுது, நரி போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மகான் வள்ளலாரை பார்த்து இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வள்ளலார் என்ன பண்றாங்க, அன்பர்களை முன்னாடி போக சொல்லிவிட்டு வள்ளலாரும் அந்த மகனு கொஞ்ச நேரம் நின்று பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்தை விட்டு போறாரு. அந்த சுவாமிகளும் அந்த இடத்தை விட்டு போறாரு. அந்த மகானுடைய பெயர் தான் தோபா சுவாமிகள் அப்படிங்கிறது. இவர் வள்ளலாருடைய சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மகான். இவருடைய ஜீவ சமாதி வேலூர் மாவட்டத்துல சைதாப்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம சென்னையில சைதாப்பேட்டைன்னு நினைக்க வேணாம், அங்க ஒரு சைதாப்பேட்டை ஒண்ணு இருக்கு. அங்க இவருடைய ஜீவ சமாதி உண்டு. வள்ளலாருக்கே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மகான் அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட மகானா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. இப்ப அடுத்து நம்முடைய சப்ஜெக்ட்ல சத்திய ஞான சபை அப்படிங்கிறத நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏற்கனவே அருட்பெருஞ்சோதிக்கும் அருட்பேராற்றலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டோம். மகரிஷி பேராற்றல் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளலாருங்கிற மகான் அந்த மகரிஷி இத பேரறிவுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். இப்போ சத்திய ஞான சபையை பார்க்கிறோம். இவருடைய மார்க்கம், இவருடைய வழிக்கு பேர் என்ன, சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சன்மார்க்கம்ங்கிற வார்த்தை புரியாம இருக்கும். அதாவது சத் மார்க்கம் அப்படிங்கறதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு மாறியது. தமிழ்ல இலக்கண குறிப்புன்னு நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். 2 வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான வார்த்தையா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பைந்தமிழ் அப்படின்னு சொல்றோம். பைந்தமிழ்னா என்ன? பைனா பை அப்படின்னு நினைப்போமா? இல்ல, பசுமை பிளஸ் தமிழ், இந்த 2 வார்த்தையை சேர்த்தா இந்த மூணாவதாக வித்தியாசமான ஒரு வார்த்தை வரும், அதுதான் பைந்தமிழ். அது மாதிரி சத் பிளஸ் மார்க்கம், மார்க்கம்னா வழி, சத்னா தெய்வம், தெய்வ வழி அப்படிங்கிற வார்த்தை தான் சத் பிளஸ் மார்க்கம். அப்ப சத் பிளஸ் மார்க்கம் 2 வார்த்தை சேர்ந்தா அந்த இத்துங்கிறது போய் இன் அப்படின்னு மாறிடும். அதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. நாம மனவளக்கலை அப்படின்னு வைத்திருக்கிறத, மனவளக்கலை யோகா அப்படின்னு வைத்திருக்கிறத வள்ளலார் சன்மார்க்கம், அதாவது தெய்வ வழி அப்படின்னு வைத்தார். சரி, நாம மனவளக்கலை யோகாவை நம்ம எங்க சொல்லித்தர்றோம்? நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள்ல சொல்லித்தரோம். இப்போ அது அறிவு திருக்கோயில் நம்ம சொல்றோம். இப்போ மனவளக்கலை மன்றத்துல நம்ம இந்த ஞானத்தை சிந்திக்கிறோம். வள்ளலார் அவருடைய அந்த சன்மார்க்கத்தை, அந்த தெய்வ வழியை சிந்திப்பதற்காக அவர் ஏற்படுத்திய மன்றம் தான் சத்திய ஞான சபை அப்படின்னு. ஏற்கனவே மகரிஷி அவர்கள் வடலூருக்கு போய் அருட்பெருஞ்சோதிக்கு விளக்கம் சொன்னதை நம்ம பார்த்தோம். இதே போல மகரிஷி கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சுவாமிஜி, நீங்க
வள்ளலார் வழியில இருக்கிறீங்க. ஆனா வள்ளலார் பாத்தீங்கன்னா சத்திய ஞான சபை அப்படின்னு தானே பேர் வச்சிருக்கிறாங்க. நாம மனவளக்கலை மன்றம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோமே. ஆக்சுவலா இந்த மனவளக்கலைங்கிற பேர் பின்னாடி வந்ததுதான். வைத்திருக்கிற பேர் என்ன, மெய்விளக்க தவ மன்றம். நம்முடைய சங்கத்துடைய பரிணாமத்தை நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை சொல்லிட்டு இந்த விளக்கத்துக்கு போனா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது இன்றைக்கு நம்முடைய மன்றங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா, ஒரு மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை அப்படின்னு இருக்கும். அதற்கு கீழே ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்கன்னா அது பேர் அறிவித்திருக்கோயில். அப்போ சின்னதாக இருந்தா மனவளக்கலை மன்றம் அப்படின்னு தான் பிராக்டிக்கலா நம்ம பார்க்கிறோம். ஒரு பில்டிங் பெருசா இருந்தா அதுக்கு பேர் அறிவித்திருக்கோயில். ஆலியார்ல பெருசா இருந்தா அது அறிவித்திருக்கோயில். நம்ம வீட்டுல ஒரு சிம்பிளா ஒரு மன்றத்தை நடத்தா அது மனவளக்கலை மன்றம். ஆனா மகரிஷி ஆரம்பத்துல இந்த 2 பேர்கள் எல்லாம் வைக்கல. கொஞ்சம் பின்னோக்கி போய் நம்முடைய சங்கத்துடைய வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா, மகரிஷி சங்கத்தை ஆரம்பிச்சது 1958 வருஷம். அப்போ ஒரே ஒரு குடிசை, அதுக்கு கதவு கிடையாது. ஒரு சாக்கு தான் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க கூடுவாஞ்சேரியில. மழை பெஞ்சாலாம் தண்ணி எல்லாம் உள்ள வரும். இப்ப சென்னையில வெள்ளம் வர்ற மாதிரி அப்ப உள்ள வரும். அவங்க ஆசிரியர்கள் எல்லாம் வெளியில எடுத்து ஊத்துவாங்க. இதுதான் நம்முடைய ஒரு குடிசையில வந்தது உலக சமுதாய சேவா சங்கம். சென்னை பத்திர ஆபீஸ்ல, அப்பயே சைதாப்பேட்டை பத்திர ஆபீஸ்ல அவங்க பதிவு செய்யறாங்க. பதிவு செய்துட்டு அதன் பிறகு மகிழ்ச்சி பல ஊர்களுக்கு இதை பரப்பறதுக்கு முடிவு பண்ணி செய்யறாங்க. மகிழ்ச்சியுடைய முயற்சியின் விளைவாக முதலாக நமக்கு ஒரு பிரான்ச் வருது. அந்த பிரான்ச் தான் கடலூர்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு மன்றம். இதெல்லாம் நம்முடைய சங்கத்துடைய வரலாறை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஆழியார்ல மகிழ்ச்சி 90ஆம் வருஷம் அறிவித்திருக்கோயில் கட்டினாங்க. அதன் பிறகு 2வதாக கட்டப்பட்ட அறிவித்திருக்கோயில் தான் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அறிவித்திருக்கோயில். அதே போல கூடுவாஞ்சேரியில முதல்ல மகரிஷி சங்கம் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அதுக்கு கிளை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது கடலூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான். அப்போ மகரிஷிட்ட கேட்கறாங்க, அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கலாம், அந்த மன்றத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, நீங்க மெய்விளக்க தவ மன்றம்னு வைங்க. இப்போ அன்பர்கள் கேட்கறாங்க, என்ன சுவாமிஜி நீங்க வள்ளலார் உங்க கூட இருந்து வள்ளலாருடைய அருள் இருந்தாலா நீங்க சத்தியஞான சபைன்னு தான் பேர் வைக்க சொல்வீங்க அப்படின்னு நாம் நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே. மகரிஷி சொன்னாங்க, ரெண்டுமே இப்பயும் நான் அதைத்தான் சொல்றேன், சத்தியஞான சபை தான் இது அப்படின்னாரு. புரியலையே சுவாமிஜி அப்படின்னாங்க. அப்ப மகரிஷி சொன்னாங்க, வள்ளலார் சொன்னது என்ன, சத்திய ஞான சபை. நாம் சொல்வது என்ன, மெய் விளக்க தவமன்றம். சத்தியம்னா என்ன, மெய். ஞானம்னா என்ன, விளக்கம். சபைனா என்ன, மன்றம். சத்திய ஞான சபை அப்படிங்கிறதா மெய் விளக்க மன்றம். அதுல தவம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்திருக்கிறேன். மெய் விளக்க தவ மன்றம் அப்படிங்கிறது தான். சோ வள்ளலார் வைத்த அதே பெயர் தான் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி கடலூர் அன்பர்கள் கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் பழைய அன்புடைய கட்டுரைகளை நீங்க இதை படிக்கலாம். அதன் பிறகு மகிழ்ச்சி இன்னும் சிந்திக்கிறாங்க. கொஞ்சம் அகத்தாய்வு எல்லாம் சேர்க்கிறாரு மகிழ்ச்சி. தவம் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடற்பயிற்சியை மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அகத்தாய்வு இதெல்லாம் வருது. கடைசியா காயகல்பமும் சேருது. அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி யோசிக்கிறாங்க, அகத்தாய்வு முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பதனால மனவளக்கலை மன்றம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதன் பிறகு மகிழ்ச்சி இன்னும் சிந்திக்கிறாங்க. 90ஆம் வருஷம் 1990ஆம் வருஷம் ஆழியார்ல அறிவித்திருக்கோயில் அப்படின்னு ஒரு பேர் வச்சு இப்ப அதுதான் ஃபைனலாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி குழந்தையா இருப்பான், அப்ப இளைஞனா இருப்பான், அப்புறம் முதியவனா மாறுவான். அது மாதிரி நம்முடைய அந்த முதியவன் தான் ஃபைனல் ஸ்டேஜ். அது மாதிரி நம்முடைய மன்றங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த பெயர் சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்விளக்க தவ மன்றம். அதன் பிறகு மனவளக்கலை மன்றம் என்று மகிழ்ச்சி மாற்றி பிற்காலத்தில் அறிவித்திருக்கோயிலாக மாறியது. ஸோ இன்றைக்கு ஒரு அறக்கட்டளையுடைய ஒரு தலைமை மன்றத்தை அறிவித்திருக்கோயில் என்றும், சிறியதாக இருப்பத மனவளக்கலை மன்றம் என்றும் அல்லது மனவளக்கலை தவ மையம் என்றும் சொல்றோம். மனவளக்கலை தவ மையம் என்று சொன்னாலும் மனவளக்கலை மன்றம் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. தலைவர் நமக்கு அதுக்குன்னு தனியா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வள்ளலாருடைய வழியில தான் நம்முடைய மகிழ்ச்சியுடைய இந்த சபைகள் மன்றங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த வள்ளலார் அருட்பெருஞ்சோதிங்கிறத பேரறிவுங்கிறத உள்ள வச்சு சொன்னாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவர் சுத்தவெளிதான் தெய்வம்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத இப்ப நம்ம ஆதாரத்தோட பார்க்க இருக்கிறோம். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது அருட்பெருஞ்சோதினா என்ன சொன்னோம், அருட்பெரும் பேரறிவு. ஓகே, அப்ப தனிப்பெருங்கருணைனா என்ன அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க,
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ன அர்த்தம்னா, அதாவது இறைவன் அந்த பேரறிவானவன், அந்த ஜோதியானவன் ஒவ்வொரு உயிர்களையும் தனிப்பெரும் கருணையாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் தாங்கிட்டு இருக்கிறாரு. தாங்குறாருங்கிறது உண்மைதான். ஆனா மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. அதாவது அருட்பெரும் பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிய இறைவனை நாம உணர்ந்துட்டோம்னா, நம்முடைய ஒருவருடைய உள்ளத்திலையும் அன்பு ஊற்று பெருக்கெடுக்கும். அதுதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புங்கிறது. அந்த அருட்பெரும் ஜோதியை நாம உணர்ந்து விட்டா, நமக்கு ஒவ்வொரு உயிர்கள் மீதும் அன்பு கூடும், தனிப்பெரும் கருணை வடிவெடுக்கும், ஊற்றெடுக்கும் அப்படிங்கிறதுதான். ஒவ்வொரு உயிர்கள் மேலையும் நாம தனித்த பெரும் கருணையோடு நாம் திகழ்வோம். நம்முடைய கேரக்டர், நம்முடைய சைக்காலஜி, நம்முடைய பிஹேவியர் எல்லாமே அன்பும் கருணையுமாக மாறிவிடும். எப்ப மாறும்னா, நீ அருட்பெரும் ஜோதியை உணர்ந்தா உனக்கு மாறும். அப்போ திருமூலர் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு திருமூலர் சொன்னது, மகரிஷி சொன்னது, இதைத்தான் இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். இதற்கு உதாரணம் தான் நம்ம வள்ளலார் பத்தி ஒரு ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்போம். வள்ளலாருடைய நூல்களை படிக்காத யாருக்குமே இந்த ஒரே ஒரு வரி மட்டும் எல்லாருக்கும் தெரியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதாவது வாடிய நெற்பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த ஒன்றே அவருடைய உள்ளத்துல தனிப்பெருங்கருணை ஊற்றெடுத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்ப நம்ம அடுத்த பாடலை பார்க்க இருக்கிறோம். நேரம் கருதி இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இந்த 20 நிமிடத்துல 11 மணிக்குள்ள எவ்வளவு நம்ம மேக்சிமம் ஆழமா விரிவா பார்க்க முடியுமோ பார்த்திடலாம். சொத்த வெளிதான் தெய்வம்ங்கிறது எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரான்னா அதுக்கு உதாரணம் தான் இந்த பாடல். நீங்க பார்க்கிறது, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவேலுக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. அவர் எங்கெல்லாம் ஜோதி ஜோதின்னு சொன்னாரோ அதெல்லாம் பேரறிவுன்னு போட்டிருக்கோம் நம்ம. அப்போ இந்த கவியில முக்கியம் நமக்கு தேவையான வார்த்தையை பாருங்க, சிவவெளி அப்படின்னு. நாம் சுத்த வெளி அப்படிங்கிறத வள்ளலார் சிவவெளி அப்படிம்பார். இதைத்தான் தாய் மன்னவர் தூய வெளின்னு சொல்லுவாரு. பட்டினத்தார் வெட்ட வெளின்னு சொல்லுவார். எல்லாரும் வெட்ட வெளி, தூய வெளி, சிவவெளி, கடைசியில சுத்த வெளி. அப்போ வெளியில அருட்பெருஞ்சோதி ஜோதின்னு சொல்லியிருப்பாரு, அங்கங்க வெளி வெளின்னு சொல்லியிருப்பாரு. இதே போலதான் பட்டினத்தாரும் சிவபெருமானே சிவனே சிவனே அப்படின்னு தான் எழுதியிருப்பாரு, அங்கங்க வெட்ட வெளின்னு எழுதியிருப்பாரு. இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளணும், எல்லா மகான்களும் ஒரு ஆன்மீக இயக்கத்தை நடத்துவதிலே தோல்வி அடைந்ததற்கு காரணம், உண்மையை சொன்னா முதல் வேலையாக அவர் கொலை செய்வதுதான் மக்களுடைய பண்பாடு. அதை பத்தி மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார்கள் குரு பூஜை இறந்த பின்னர், சிந்திப்பீர் உலகம் எவ்வாறு உய்யும். ஒரு ஞானி வாழுங்காலம் அவங்க மதிக்கவே மாட்டாங்களாம், அவங்களை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இப்படியே தான் செய்வாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்கள கொலை செய்யவும் முயற்சி செய்வாங்க. ஆனா இறந்த பிறகு முதல்ல வந்து குரு பூஜை செய்வாங்க. இப்படி மக்களுடைய பண்பாடு ரொம்ப டெரரா இருந்ததுனாலதான் இவங்க ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. வள்ளலார் மட்டும்தான் முயற்சி ஆரம்பிச்சு அதை பாதியில நின்று விட்டது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துக்குன்னு ஒரு கொடி வச்சிருப்பாங்க. அந்த கொடியில வெள்ளையும் மஞ்சளும் கலர், அது வள்ளலாருடைய கொடி. வள்ளலாருடைய சத்திய ஞான சபையில என்ன கொடி வடலூர்ல பறந்து கொண்டு இருக்கிறதோ, தமிழ்நாடு உலகம் முழுக்க வள்ளலாருடைய சபையில என்ன கொடி இருக்கோ அந்த கொடிதான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் அதே கொடிதான். அப்ப அதே பேரு, அதே கொடி, அதே பேரறிவு, இங்க பேராற்றல் எல்லாமே ஒரே இதுதான். இதனாலதான் மகிழ்ச்சி அந்த கவியை ஓம்கார மண்டலத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க. அப்ப அவர்கிட்ட டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு, மக்கள் சரியில்லாதனால அது டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு, அது என் மூலமாக தொடர்ந்து ஓங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில வள்ளலாரும் சுத்தவெளிதான் தெய்வம் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு மகான் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்வோம். இப்போ அடுத்த பகுதியை இப்ப நம்ம பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு கவி. மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து நூல்ல இந்த பாடலை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கவிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உடனே நோட் பண்ணிக்கோங்க, அந்த கவியை நம்ம தேடி எடுத்து பாருங்க. நம்ம அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கவியாச்சு சிந்திச்சாதான் நமக்கு மனவளக்கலையில மேலும் மேலும் நம்ம முன்னேற முடியும். இந்த கவியுடைய தலைப்பு பாருங்களேன், ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு.
ஏன் இந்த தலைப்பை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றோம்னா, வள்ளலார் எழுதிய ஒரு நூலுக்கு பெயர் ஒளிவில் ஒடுக்கம். வள்ளலாருடைய வரலாறு மேலோட்டமாக தெரிந்தவர்களுக்கு அவர் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாரு. அப்புறம் எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சாரு. அப்புறம் அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தெரியும். அந்த பேசிக் டீடைல்ஸ்ல வர்றது என்னன்னா, வள்ளலார் எழுதிய நூல்கள். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சிருக்கோம். திருவருட்பா எழுதினார். அப்புறம் திண்மய தீபிகை, அப்புறம் ஒளிவில் ஒடுக்கம், இது போன்ற நூல்களா இதெல்லாம் எனக்கு படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு தமிழ்ல. அந்த சின்மய தீபிகை, திருவருட்பா, அப்புறம் ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு. அந்த ஒளிவில் ஒடுக்கம்ங்கிற அந்த நூல்ல என்ன சாராம்சம் இருக்கோ, எசன்ஸ் இருக்கோ, அத மகரிஷி அவர்கள் 4 வரியில இந்த கவிதை சொல்லியிருப்பாங்க. ஒளிவு அப்படின்னா அந்த கவலை ஒலித்தல் மாதிரி ஒலிக்கிறதுன்னு நினைக்க கூடாது. ஒளிவு அப்படின்னா ஓய்வுன்னு அர்த்தம். நமக்கு ரிலாக்ஸேஷன்ல ஓய்வுன்னு சொல்றோம் இல்லையா? அத கொஞ்சம் மாத்தி ஒளிவுன்னு சொன்னா, நம்ம இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது இல்ல. ஆனா தமிழ் அகராதியில ஒளிவு அப்படிங்கிறது ஓய்வைத்தான் குறிக்கும். அப்போ ஓய்வில் ஒடுக்கம் அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய அந்த நூலுடைய டைட்டிலுடைய மீனிங். அதத்தான் மகிழ்ச்சி இந்த 4 வரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அறிவுக்கு ஓய்வழி, அதுவே உன் ஓய்வாகும். அப்ப அறிவுக்கு ஓய்வு கொடு. அறிவுக்கு ஓய்வினால் ஆற்றம் பெருகிடும். அறிவிற்கு அடித்தளம் அருள்நிலை வெளி தெய்வம். அப்ப இந்த 3 வரியில மகரிஷி என்ன சொல்றாரு? எப்பா உன்னுடைய அறிவுக்கு ஓய்வு கொடு. ஓய்வில் ஒடுக்கமாகுதுன்னு வள்ளலார் சொன்னத அறிவுக்கு ஓய்வு கொடுப்பான்னு சொல்றாரு. எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறத கடைசி வரியில சொல்றாரு மகரிஷி. அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் ஓய்வு, ஒன்றே முழு ஓய்வு. எது? சுத்தவெளி. வள்ளலாருடைய வழியில சொல்றதா சிவவெளி. அறிவிற்கு சிவவெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. அப்ப இன்னைக்கு நம்ம துரியாதீத தவம் செஞ்சோம். நமக்கு ஆகியமையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்ல கிடைக்கக்கூடிய மன அமைதியை விட சுத்த வெளிக்கு போய் அந்த சிவகலத்துல தவம் செய்யும் பொழுதுதான் மனசு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய அறிவுக்கு ஓய்வு கிடைக்குது அப்படின்னு வள்ளலார் வழியில மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ ஒளிவில் ஒடுக்கம்னு வள்ளலார் எழுதிய நூலானது துரியாதீத தவத்துல சிவகலத்துல சுத்த வெளியில ஒன்றி கலந்திருப்பது அப்படிங்கிறது தான் அந்த நூலுடைய சாராம்சம் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு அப்படிங்கிறது. இப்ப நம்ம ரிலாக்ஸேஷன் எல்லாம் விட பெரிய ரிலாக்ஸேஷன் நம்ம மனசுக்கு நம்முடைய துரியாதீத தவம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப அடுத்த ஒரு விஷயம், இப்போ ஒரு பாடலை பார்க்கிறீங்க. இந்த டிஸ்பிளேல கூட பாருங்க, கலர் பாத்தீங்கன்னா ஒண்ணு மஞ்சளா இருக்கும், ஓரத்துல வெள்ளையா இருக்கும். வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதைத்தான் பயன்படுத்துவாங்க. இந்த இந்த இரு வண்ணங்கள் தான் நம்முடைய WCC உடைய கொடி. இதுல திருவருட்பா, வள்ளலார் எழுதிய நூல் பேரு அருட்பான்னு சொல்லுவோம் அல்லது திருவருட்பான்னு சொல்லுவோம். இன்னும் பல நூல்கள் எழுதியது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அருட்பெருஞ்சோதி அகவல்னு ஒரு நூல் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த திருவருட்பால மொத்தம் 6 திருமுறைகள் இருக்கு. இதுல 6வது திருமுறையில ஒரு பகுதி தான் நீங்க பார்க்கக்கூடிய அக்கச்சி அப்படிங்கிறது. அக்கச்சி அப்படின்னா நம்ம தங்கச்சின்னு நமக்கு தெரியும் இல்லையா? தங்கை அப்படிங்கிறத மொழி வழக்குல தங்கச்சின்னு சொல்றோம்ல. அக்காள் அல்லது அக்கா அப்படிங்கிறத பழக்கத்துல கூப்பிடும் பொழுது அக்கச்சி அப்படின்னு வருமா. அதாவது இரண்டு பேர் விவாதிப்பது போல, பேசுவது போல இந்த உரையாடல் அமைந்திருக்கும். தங்கச்சி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தி பழகிய நமக்கு அக்கச்சிங்கிற வார்த்தை புதுசா தான் இருக்கும். ஆனா இதெல்லாமே தமிழ் அகராதியில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். அதை எடுத்து வள்ளலார் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட், வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி, அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி. இதுக்கு என்ன அர்த்தங்கிறத அடுத்து நான் சொல்றேன். இந்த 2வது பாடலை மட்டும் பார்த்துட்டு அடுத்து முதல் பாடல். துள்ளலை விட்டு தொடங்கினேன், மன்றாடும் வள்ளலை கண்டேனடி, கட்சி வள்ளலை கண்டேனடி. இந்த இடத்துல துள்ளல் வள்ளல் அப்படின்னு அடுக்குமொழியில எழுதியிருப்பாரு. அந்த துள்ளல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய மன அலை சுழல் பீட்டா வேவ்ல இருக்கிறதான் குறிக்கிறார். பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா 4 ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். இப்ப கடலுக்கு மேல கொந்தளிப்பா இருக்கும், அது பீட்டா வேவ். அப்படியே இறங்கிட்டே வந்தா அமைதியா இருக்கும் ஆல்பா. நடுக்கடல் போனா இன்னும் நிறைய அமைதி இருக்கும், அதுதான் தீட்டா. ஆழ்கடல்ல ரொம்ப அமைதியா இருக்கும், அதுதான் டெல்டா.
அப்போ துள்ளல் அப்படிங்கிறது கடல்ல மேல எப்படி துள்ளிக்கிட்டு இருக்கோ, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோ, நம்ம மனசு பீட்டா வேவ்ல இருந்து கொண்டு அறுகோணத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அத அந்த துள்ளலை விட்டு, அப்ப மனசு பீட்டா வேவ்ல இருக்கிறத விட்டு தொடங்கினேன். இப்ப துரியாதீத தவமோ, 9 மை தவமோ ஒரு தவம் செய்து, மைண்ட் ஃப்ரீக்வன்சிய பீட்டாவுல இருந்து கீழ தீட்டா, டெல்டான்னு குறைக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது. அதுதான் துள்ளலை விட்டு தொடங்கினேன். அப்படி தொடங்கி நான் டெல்டா வரைக்கும் போயிட்டேன். தீட்டா, டெல்டா வரைக்கும் போயிட்டேன். அங்க போனதுனால என்ன கிடைச்சது? அப்படின்னா வள்ளல பார்த்தேங்கிறார். வள்ளல்ங்கிறது என்ன? நம்ம உயிர் மையத்துல இருப்பது இறைவன் தான். அப்போ வெளியில அமைதி இல்லாத அந்த கடலுக்கு உள்ளுக்குள்ள அமைதி எங்க இருக்கு? அது ஆழ்கடல் அமைதி இருக்கு. அதுதான் மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறையும் பொழுது இறை உணர்வு நமக்கு கிடைக்குது. நமக்கு அறிவு முழுமை கிடைக்குது. மெய்ஞானம் கிடைக்குது. துள்ளலை விட்டால் வள்ளலை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா சுத்தவெளியை பற்றிய, இறைவனை பற்றிய அறிவு, ஞானம் நமக்கு முழுமை கிடைக்கும்ங்கிறது தான் இந்த இடத்துல. இப்ப நம்ம இந்த முதல் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லவே இல்ல. வானத்தின் மீது மயிலாட கண்டேன். அந்த பாட்ட மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வானத்தின் மீது மயிலாட கண்டேன். மயில் குயிலாச்சுதடி அப்படின்னு எழுதி. இது என்ன அர்த்தம்? வானத்துல மயில் ஆடுச்சுங்கிறாரு. அப்புறம் மயில் குயிலாச்சுங்கிறாரே. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, சாதாரண அன்பர்களுக்கோ அல்லது மற்ற வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ்க்கோ இந்த பாடல் எல்லாம் புரியாது. மனவளக்கலை அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடல் புரியும். இப்ப நீங்க இந்த படத்துல முருகன் போட்டோவை பாக்குறீங்க. இப்போ வானத்தில் மயிலாட கண்டேன். முருகன் எப்படிங்கிறது மனம்ங்கிற தத்துவம் நமக்கு தெரியும். அவர் கையில இருக்கிற வேல் என்பது அறிவை குறிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ முருகனுடைய வாகனம் என்ன? அது மயில். ஏன் மயில செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மயில் தோகை விரிக்கும் போது ரொம்ப பெருசா தெரியும். அதுல இருக்கிற ஒவ்வொரு கண்களையும் பாருங்களேன். மயில் தோகையில இருக்கிற ஒவ்வொரு கண்களையும் இதை எல்லாவற்றையும் பார்த்துதான் வள்ளலார் பாடுறாரு. வானத்தில் மயிலாட கண்டேன் அப்படின்னு. மயில் கோயிலாச்சுதறினா என்னன்னா, வானத்துல மயிலாடுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. இந்த மயில் எப்படி தோகை விரிச்சா எப்படி மிக பெருசா இருக்கோ, அந்த மயில் தோகை தான் பிரபஞ்சம். அந்த தோகையில இருக்கிற ஒவ்வொரு கண்கள் தான் நம்முடைய ஒவ்வொரு கேலக்சி. இப்ப நம்ம சூரிய குடும்பம் ஒரு கேலக்சில இருக்கு நமக்கு தெரியும். 10,000 நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு கேலக்சி. இது போன்று பல கேலக்சி இருக்கிறது. அப்போ இந்த பல கேலக்சி சேர்ந்த ஒரு தொகுப்பு தான், ஒரு கோளம் தான் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சத்தையே மனம் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் முருகன் இந்த மயில் மேல உட்கார்ந்தாரு அப்படிங்கிறது. நமக்கு எண்ணம் ஆராய்தல்லாம் மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சமே எண்ணத்திற்குள் அடங்கி போகும். எண்ணத்திற்கு அப்பால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்வது எதுன்னா நம்ம மனசுதான். அதுதான் இந்த இவ்வளவு பெரிய ஒவ்வொரு கண்கள் இருக்கக்கூடிய கேலக்சி, இப்படி ஏகப்பட்ட கேலக்சி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வது யாருன்னா நம்முடைய மனம் அப்படிங்கிற முருகன் தான். இப்ப வள்ளலாருடைய பாடலை பாருங்க. வானத்தில் மயிலாட கண்டேன் அப்படின்னா அவர் இந்த பிரபஞ்சத்தை சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தையும் அதுல இருக்கிற ஒவ்வொரு கேலக்சி சேர்ந்த ஒரு முழு தொகுப்பா சொல்றாரு. அடுத்த வரிய பாருங்க. மயில் குயில் ஆச்சுதடி அப்படிங்கிற. இப்ப இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு. மயில் எப்படி குயிலாகும் அப்படின்னா, குயில் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். குயில் கருமை நிறத்துல இருக்கும். அப்போ அது சுத்த வெளியை குறிக்கிறது. வானத்தில் மயிலாட கண்டேன்னு என்ன அர்த்தம்? மயில் ரொம்ப பெருசு. ஆனா குயில் ரொம்ப சிறுசு. இவ்வளவு பெரிய பிரபஞ்சமா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஸ்டன் ஆகி பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய மயிலு ஒரு குயிலுக்குள்ள அடங்கி போயிடுச்சு. குயிலாக மாறிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? சுத்த வெளியில இந்த பிரபஞ்சமே கரைஞ்சிருச்சு. சுத்த வெளியில இந்த பிரபஞ்சம் ஒடுங்கிருச்சு அப்படின்னு. அது திருமூலருடைய பாடலோட நம்ம படிச்சிருப்போம். மரத்தை மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது அப்படின்னு வரும். அந்த வரிகள் தான் இந்த இடத்துல இவர் இந்த கவி நயத்தோட சொல்றாரு. அப்போ இனிமே நாம மயில் ஆடுவதை எங்கேயாச்சும் தோகை விரிச்சு ஆடுவதை பார்த்தோம்னா நாம வள்ளலாருடைய பாடலை அந்த ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். வானத்தில் மயிலாட கண்டேன். அப்ப ரோட்டு ஓரத்துல சாலை ஓரத்துல தோட்டத்துல மயிலாட கண்டேன். அப்போ அந்த மயில் விரிக்கும்போது அது ஒவ்வொரு கண்ணும் அதுல கேலக்சி மிகப்பெரிய பிரபஞ்சம். அந்த மயிலுக்கு பின்னாடி சுத்த வெளிங்கிற குயில் நினைவு நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்த வரிகளை நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், திருவொற்றியூர்ல இருந்த பொழுதுதான் வள்ளலாருக்கு அவர் கண்ணாடி பயிற்சி செய்ததும் அந்த கண்ணாடி எல்லாம் பார்த்தோம். இந்த கண்ணாடியில முருகன் தெரிஞ்சாரு அப்படின்னு. அப்போ இதை இன்றைய வரைக்கும் வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் நம்புறாங்க. ஆனா அதே வள்ளலார் தான் அருட்பெரு ஜோதி தெய்வம்னு சொன்னாரு. அவர் பிற்காலத்துல முருகன் எல்லாம் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? முருகன் காட்சிங்கிறது முருகன் வந்து காட்சி தரல.
வள்ளலார் சின்ன வயசுல முருகனுடைய பக்தராக இருந்தாரு. அவர் எப்பொழுதுமே முருகனே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த எண்ணம் தான் கண்ணாடியில தெரிகிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு திருவிழா கூட்டத்துல நம்ம யாராச்சும் தேடினோம்னா யார பார்த்தாலும் அவங்க முகமாவே தெரியும். அப்ப நம்ம மனசுதான் போய் அவங்களுடைய உடம்புல தலையை மட்டும் எடுத்துட்டு போய் பிக்ஸ் பண்ணிட்டு வரும். அது மாதிரி வள்ளலார் முருகனையே நினைச்சுக்கிட்டு இருந்தனால, முருக பக்தராக இருந்தனால கண்ணாடியிலையும் அந்த முருகன் காட்சி அளித்தார். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து இன்னும் நேரம் கருதி நம்ம விரைவாக முடிக்க போறோம். முக்கியமா வள்ளலாருடைய மரணத்தை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. பொதுவா எந்த ஒரு ஆசிரியரும் அதை பத்தி எல்லாம் மூச்சு விடுறதுல பேசுறதே கிடையாது. அப்படியெல்லாம் தயங்க வேண்டியது கிடையாது. மகிழ்ச்சி நமக்கு எல்லாமே ஆதாரத்தோட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வள்ளலாருடைய தரிசனத்தை நம்ம பார்த்துடலாம். மகரிஷி அவர்கள் வள்ளலார் கூடுவாஞ்சேரியில இருந்த பொழுது மகரிஷிக்கு காட்சி கொடுத்த அந்த சம்பவத்தை பற்றி வள்ளலாரை பற்றி மகரிஷி எழுதிய கவி. இது ஞானம் வாழும் நூல்ல நீங்க பார்க்கலாம். என்று ராமலிங்க வள்ளலார் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அர்ப்பணிக்கையே அர்ப்பணித்து விட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு? என் வினை தூய்மையாச்சு. வள்ளலாருடைய தரிசனம் கிடைத்த பிறகுதான் அவருடைய வினைப்பதிவு தூய்மை அடைந்தது. அதனால இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் எதை செய் என்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என்று கொண்டு அவற்றை முடிக்கும் பேற்றால் நல்லறிஞரை எனக்கு நட்பை அளிக்கின்றார். வள்ளலார் மகிழ்ச்சி காட்சி கொடுத்த வரலாறு மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை விளக்கம் புக்ல நம்ம படிச்சிருக்கோம். அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த புத்தகத்தை நம்ம பார்த்து எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தெரியாத விஷயங்களை பத்தி இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வள்ளலாறு ஜோதியாக மறைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அது உண்மை இல்லை அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாரு. வள்ளலாருடைய மரணம் ரொம்ப மர்மமானது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அவருடைய சபையில இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதை ஏத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் அவர் ஜோதியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 51 வயது வரை வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு மகான் 1874 வருஷம் தனது 51வது வயதுல கடலூர் மாவட்டத்துல வடலூர் பக்கத்துல மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல அவர் ஜோதியா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு. இப்பயும் அந்த ஊருக்கு போனோம்னா அங்க சித்தி வளாகம் இருக்கும். அங்க அவர் கடைசியாக பேசிட்டு உள்ள போவார். கடைசியா பேசினப்போ அந்த உரைய அப்படியே பெயிண்ட்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அதை நாம கூட வாசிச்சு பார்க்கலாம். அங்க போனா அவர் சொல்வாரு, கடைசியாக அந்த ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்குவாரு. அப்படி லாக் பண்றதுக்கு முன்னாடி வள்ளலார் பேசுவாரு. அதாவது, நான் உள்ள 10-15 தினம் இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் வெளியில வர போறேன்னு தான் அர்த்தம். ஆனா அவர் வெளியில வரவே இல்லை, ஜோதி ஆயிட்டாரு. அப்ப என்ன நடந்துச்சு வள்ளலாருக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த கவியில. இந்த கவியை நீங்க பாருங்க, மாக்கோளம் நூல்ல பார்க்கலாம். பக்தி எனும் முத்திரையின் திரைக்கு பின்னால் பலர் புரிந்த அநீதிகளை விளக்க போகுமோ, புத்திமிக்க சமணர்களை கழுவில் கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால். அடுத்து இப்பதான் வள்ளலாரை பத்தி சொல்றாருமா. யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார் என்றார். சக்தி மிகு தில்லை என்றனர் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3வது வரிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ வள்ளலாருடைய உடலை திட்டம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. இந்த கவியை பார்க்கக்கூடிய நம்ம அன்பர்கள் கூட சில இந்த கவியை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்துனா ஓகே, அவர் ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி அவரே மறைச்சிக்கிட்டாரு, அதனால எல்லாரும் ஜோதி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த கவியுடைய முதல் வரிய பாருங்க. பக்தியின் முத்திரையில் திரைக்கு பின்னால் பலர் புரிந்த அநீதின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப அநீதிங்கிற பேர்ல வரக்கூடிய எப்படி இந்த கவிய இப்படி தவறான விளக்கம் சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. அநீதின்னு எழுதுன இந்த கவியில போய் எப்படி தன்னைத்தானே மறைச்சிக்கிறாருன்னு வரும். அப்ப அப்படி கிடையாது. இந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 எக்ஸாம்பிளையும் கொலைகளைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த காலத்துல சமணர்கள் எல்லாம் கழுவேற்றி கொலை செய்வார்கள். அந்த கொலையாளிகளை எல்லாம் புண்ணியர்கள் சொன்னாங்க மக்கள். அதே போல தில்லை நந்தனார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நந்தனார் அப்படிங்கிறவர், அவரை நெருப்பு மூட்டி, அவர் கீழ் ஜாதியா இருப்பாரு, நீ நெருப்பு மூட்டி வந்தா அதுல கடந்து வா, அப்பனத்தான் உன்னை ஏற்று, அவர் உள்ள விழுந்து செத்தே போயிடுவார் கடைசியில. இப்படி எல்லாம் இப்படி அநீதிக்கு செஞ்சாங்க. அந்த அநீதியில ஒரு விஷயமாகத்தான் வள்ளலாருடைய மரணத்தை மாதிரி சொல்றாங்க.
திட்டம் போட்டு ராமலிங்கருடைய உடலை மறைச்சிட்டாங்க. கடைசியில் அவர் யோகத்துல ஜோதி ஆயிட்டாருன்னு மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அடுத்து இதை பற்றி விவரிக்க நேரம் இல்லை. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கவியை மட்டும் பார்த்துட்டு நம்ம உரையை நிறைவு செய்கின்றோம். இப்ப மனுநீதி சோழனை பத்தி மட்டும் பார்த்துட்டு நாம நிறைவு செய்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். சொல்லுங்க ஐயா. டைம் இன்னும் நீங்க கூடுதலா இதை பத்தி விவரங்கள் சொல்லனா கூட அடுத்த வாரம் இதனோட தொடர்ச்சி கூட வச்சுக்கலாங்க ஐயா. ரெண்டாவது அத 2ஆம் பகுதின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்காக சொன்னேன். ஓகேங்க. பாத்துட்டீங்களா மெசேஜ்? ஓகேங்க. வாழ்க வளமுடன். இப்போ இந்த கவியில மனுநீதி சோழனை பற்றி நம்ம பார்க்கணும். மனுநீதி சோழன் பத்தி நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அது ஒரு இளவரசன், அவன் பாட்டு தெருவுல ராஜவீதியில போயிட்டு இருப்பான். ஒரு கண்ணுக்குட்டி குறுக்க வந்து விழுந்துரும். உடனே அந்த பசுமாடு போய் அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கும். இது உண்மையாவே நடந்த சம்பவம் தான். உடனே அது வருத்தப்பட்டது மாதிரியே அந்த மனுநீதி சோழனும் அவனும் வருத்தப்பட்டு, நானும் என் மகனை இழந்து தவிப்பதுதான் நீதின்னு சொல்லிட்டு அவர் தேர்காலையிட்டு கொலை செய்வார். இத காலங்காலமாக நம்ம எல்லாம் ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சிருப்போம், மனுநீதி சோழன் அப்படிங்கிறது. இதை பத்தி என்னைக்காச்சும் நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? இதை பத்தி நம்ம சிந்திச்சதே கிடையாது. அது என்ன அப்படின்னா, அந்த இளவரசன் அவன் தேடி போய் அந்த கண்ணுக்குட்டியை கொலை செஞ்சானா? கிடையாது. அந்த இளவரசன் அவன் பாட்டு ராஜவீதியில உலாதான் போயிட்டு இருந்தான். கண்ணுக்குட்டி துள்ளிக்கிட்டு வந்து அது உள்ள விழுந்துருச்சு. அப்படி உள்ள வந்து விழுந்தா அதுக்கு பேர் என்ன? ஆக்சிடென்ட். இன்னைக்கு நம்ம நிறைய ஆக்சிடென்ட் பார்க்கிறோம். பஸ்ல, லாரியில நிறைய பேர் அடிபட்டு உயிரிழக்கிறாங்க பார்க்கிறோம். அப்படி ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது வேணும்னு நடந்துச்சா அல்லது திட்டமிட்டு நடந்துச்சா, தானாக நடந்துச்சாங்க. திட்டமிட்டு நடந்தா தான் அட்டெம்ப்ட் மர்டர்ன்னு சொல்லி அவனை ஜெயில வைப்பாங்களே தவிர அந்த டிரைவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாத்தையும் டிரைவரை உள்ள வைக்கணும். நிறைய டிரைவர்ஸ் உள்ளதான் இருப்பாங்க. அப்படி யாரையும் உள்ள வைக்கிறது இல்லை. அப்போ தானாக நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு தவறான நீதி கொடுத்தது அந்த மனுநீதி சோழன். அது உண்மையாக மனு நீதி கிடையாது, மனு அநீதிங்கிறதா உண்மை. அவருடைய இளவரசன் திட்டமிட்டு கொலை செஞ்சா மட்டும்தான் அது கொலையை தவிர தானாக நடந்து கொலை கிடையாது. அதைத்தான் மகிழ்ச்சி இந்த இடத்துல சொல்றாங்க. கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற கதற மகனை பேரால் கொன்றான். இது மனுநீதி சோழன் பத்தி மகிழ்ச்சி சொன்னது. இப்போ வள்ளலார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வள்ளலார் எழுதிய நூல்கள், அது முக்கியமான பெயரெல்லாம் சொன்ன திருவருட்பா, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், அருட்பெருஞ்சோதி அகவல், அதுக்கடுத்து இன்னொன்னு மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு. இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறதுல வள்ளலார் அந்த மனுநீதி சோழன் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டானோ, அந்த தாய் பசு எவ்வாறு அந்த கன்றுக்குட்டி இழந்தல் எப்படியெல்லாம் வருத்தப்படுமோ, அந்த வருத்தத்தை இவனும் அடைந்ததாகவே கருதி அந்த மணலை வள்ளலாரே மனுநீதி சோழனுடைய பாத்திரத்தை ஏற்று வருத்தப்பட்டு ஒரு 44 பாவத்தை சொல்லி லிஸ்ட் பண்ணிருப்பார். மனுநீதி சோழன் கொடுத்த பனிஷ்மெண்ட் தப்பா ரைட்டாங்கிறத பத்தி வள்ளலார் சொல்லல. எதுவுமே மகரிஷி தான் அது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரு தீர்ப்புக்குள்ள போகல வள்ளலார். ஆனா மனுநீதி சோழனுடைய பாவனையை வள்ளலார் ஏற்று சொல்லியிருப்பாங்க. அந்த பாவனையில வள்ளலாருடைய இது பாத்தீங்கன்னா 44 பாவங்களை சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அந்த பாவங்கள்ல ஒரு சிலதை மட்டும் நான் லிஸ்ட் மட்டும் வாசிச்சுட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த வகையில எல்லாவற்றையும் பற்றி மகிழ்ச்சி பேசியது போல வள்ளலாருடைய மனுமுறை கண்ட வாசகத்திற்கு அடி ஒற்றி மகரிஷியும் இந்த மனுநீதி சோழனுடைய தொடர்பாக இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. வள்ளலாரும் அந்த பாவனைக்காக சில விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்யணும். அந்த மனுநீதி சோழனுடைய பாவனையில 44 பாவங்களை வள்ளலார் சொல்வார். அந்த பாவங்கள் சிலது மட்டும் சொல்லுவோம். அதோடைய ஆரம்பமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம சர்வசாதாரண ஊர்கள்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை அவர் சொல்லியிருப்பாரு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, நட்ட ஆற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ அப்படின்னு வரும். இதுல முக்கியமானது, நமக்கு தேவையானது, மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு தேவையான வரிகள் என்னன்னா, இந்த 44 நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மனுமுறை கண்ட வாசகம்னு வரும். அதுல நமக்கு தேவையானது குருவை வணங்க கூசி நின்றேனா அப்படின்னு இருக்கு. குருவை வணங்க கூசி நின்றேனா. அடுத்து இன்னொரு பாவத்தை என்ன சொல்லியிருப்பாரு, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா. குரு காணிக்கை கொடுக்கறது ரொம்ப முக்கியமா. அதனால்தான் வள்ளல மகரிஷி நமக்கு துரியாதீதத்துக்கு காணிக்கை வாங்குவாங்க. ஆலியர்ல சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது ஒரு காணிக்கை. இது போக மகரிஷி உங்களுடைய அருகுணங்களை எனக்கு காணிக்கையா கொடுங்க அப்படின்னு. குரு காணிக்கையை கொடுக்கலன்னா அந்த வித்தை பழிக்காது. அதனால நமக்கு மனவளக்கலை பழிக்கணும் அப்படின்னா நம்முடைய அருகுணத்தையும்
நம்மால முடிந்த பொருள் உதவியும் ஆழியருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது நமக்கு புண்ணியம். அது குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா அப்படின்னு வள்ளலார் சொன்னதையும், குருவை வணங்க பூசை நின்றேனா, அப்ப குருவை வணங்காமல் குற்றம் நீங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வள்ளலாரையும் வள்ளலார் வழியில வந்த நம்முடைய மகரிஷியும் வணங்கி நம்முடைய குற்றத்தை போக்கிக் கொள்வோம். குருவை வணங்க நாம் இனிமேலாவது பூசி நில்லாமல் அவருடைய தாழ் பணிந்து மகரிஷியுடைய பயிற்சிகளையும் தத்துவத்தையும் இன்னும் மேன்மேலும் நல்ல விதமாக செய்து எடுத்துச் செல்வோம் என்று கூறி இந்த ஒரு வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வள்ளலாரும் வேதாத்திரியாரும் பத்தி அதுவும் இன்னைக்கு இந்த தீபாவளி திருநாள்ல ரொம்ப சிறப்பா கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள், அதாவது எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னீங்க. அடுத்து நாம பண்ற இந்த கண்ணாடி பயிற்சி, அதுவும் வள்ளலார் பண்ணினது, அது சென்னையிலேயே இருக்குன்னு சொல்லி ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறீங்க. சோ எல்லாரும் அதை போய் பார்க்கறதுக்கான முயற்சியும் எடுக்கிறோம் கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட சிந்தனை உரை. ஐயாவை எல்லாரும் துரியத்துல இருந்து வாழ்த்திடலாம். இன்று நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை விருந்து வழங்கிய பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க